Hello everyone. இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். Dr. Shobana's PDF notes is now available for third semester General English. So third semester General Englishக்கான PDF notes என்கிட்ட அவைலபிளா இருக்கு. இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 7200893046 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை சொல்றேன். இதுல யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம், பிளே இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எஸ்ஏ கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் கொஷின் ஆன்சர்ஸ், 2 மார்க்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ், எம்சிக்யூஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூனிட் 4 and 5ல வரக்கூடிய கிராமர் அண்ட் காம்போசிஷனுக்கு டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைசஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை வாங்குறதுக்கு இந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணா போதும். தேங்க்யூ எவ்ரிவன். வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் இன் அ குரூப் பை ரயனோசுகே அகுட்டாகவா. இது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செமஸ்டர் 3 ஜெனரல் இங்கிலீஷ் டான்ஸ்கி சிலபஸ்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக். இந்த டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு. பிஃபோர் கெட்டிங் இன் டு மை கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். இன் அ குரூப் இஸ் ஜப்பானீஸ் ஷார்ட் ஸ்டோரி. ஆத்தர் பாருங்க ரயனோசுகே அகுட்டாகவா. இது இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1922. இதுதான் பப்ளிஷ் ஆன டேட். இந்த நாவல் இந்த ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரி பப்ளிஷ் ஆன டேட். Okay, it was ranked as one of the 10 best Asian novels of all time by the Telegraph in 2014. So one of the best story-ஆ இதை வந்து டெலகிராஃப்ன்ற ஒரு பத்திரிகை இதை வந்து செலக்ட் பண்ணிருக்கு. The story centers on the violent death of a young samurai, Kanazawa no Takehiro, whose body has been found in a bamboo forest near Kyoto. கியோட்டோன்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் இருக்கு. அங்க வந்து ஒரு பாடி, அதாவது ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ இன்ன குரூவ், இந்த ஸ்டோரியோட டாபிக்கே பாருங்க இன்ன குரூவ்னு தான் இருக்கு. இன்ன குரூவ் அப்படின்னா தோப்பில்னு தான் அர்த்தம். தோப்பு, ஒரு தோப்பில். தோப்புனா என்ன? மரங்கள் நிறைய இருக்கிற ஒரு இடம். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலா எந்த தோப்புல நடக்குது அப்படின்னா ஒரு பேம்பு குரூப். இதுனா பேம்பு குரூப் தான் இது நடக்கிறது. பேம்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மூங்கில். ஓகே, மூங்கில் தோட்டத்துல நடக்கிற ஒரு மர்டர், அதை சுத்தி நடக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டெட் பாடி வந்து இருக்கு. அதை பார்த்துட்டு போலீஸ் அதை பத்தி விசாரிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வருது. The preceding events unfurl in a series of testimonies, first by passers-by, an auxiliary policeman and a relative, then by 3 main protagonists, the samurai, his wife Masego and Bandit Tajamaru. But the truth remains hidden due to the contradictory recounts given. So இந்த ஸ்டோரியில ஒரு வித்தியாசமான கதை. மற்ற கதைகள் மாதிரி ஆரம்பம் முடிவெல்லாம் இதுக்கு இல்ல. இந்த ஸ்டோரி எப்படி இருக்கு? ஆரம்பத்துல எடுத்தோடனே கொலையை யார் பார்த்தான்னு தான் ஆரம்பிப்பாங்க. அது டெஸ்டிமோனிஸ்னா விட்னஸஸ், சாட்சிகள்னு சொல்லுவாங்களே அவங்க. ஒவ்வொரு சாட்சியும் சொல்றதை வச்சுதான் கதையை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா கடைசி வரைக்கும் கதைக்கு ஒரு ஆரம்பம் முடிவுல நம்ம ஒரு கெஸ் ஒர்க் தான் பண்ண முடியும். கதையோட முடிவே அது ஒரு ஓப்பன் எண்டிங்கா தான் இருக்கும். அதாவது இந்த மர்டர் யார் பண்ணுனா அப்படிங்கறதெல்லாம் கடைசி வரைக்கும் ஆத்தர் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளோட கெஸ்கே தான் விட்டுருக்காங்க. ஓகே, பட் த ட்ரூத் ரிமைன்ஸ் ஹிடன். இது நிறைய பேர் இதுல வந்து பேசுவாங்க, டெஸ்டிமோனிஸ். அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம டீடைல்டா நம்ம எஸ்ஏல பார்க்கலாம். ஐ ஹவ் given the essay. Okay, introduction. Set in pre-modern Japan, Ryonosuke Akutagawa's short story In a Groove is a collection of testimonies and confessions that concern the death of a 26-year-old samurai named Kanazawa no Takehiro. Okay, so இது introduction தான் ஆஃப் த எஸ்ஏ. நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான் திரும்ப இதுலயும் சொல்லியிருக்கோம் இன்ட்ரோடக்ஷன்ல. இந்த ஸ்டோரியோட செட்டிங்னு பாத்தீங்கன்னா ப்ரீ மாடர்ன் ஜப்பான். ஓகே, மாடர்ன் ஜப்பான் இல்ல, ப்ரீ மாடர்ன், மாடர்னைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜப்பான் தான் செட்டிங். ஓகே, ரயனோசுகே அகுட்டாகவாவோட ஷார்ட் ஸ்டோரி இன் அ குரூப். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டெஸ்டிமோனிஸோட கலெக்ஷன் தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு வடிவமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா சாட்சிகளோட ஒரு கலெக்ஷனா தான் இருக்கும்.
right? It is a collection of testimonies and confessions. Confessionsனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது, ஓகே, தப்பு ஒத்துக்கிறத தான் கன்ஃபெஷன்னு சொல்றோம். That concerned the death of a 26-year-old samurai named Kanazawa no Takehiro. So இது எந்த விஷயத்தை பத்திய இந்த ஸ்டோரி நடக்குது அப்படின்னா, இவர் தான் வந்து அந்த ஸ்டோரியோட அந்த இறந்து போன அந்த மர்டர் ஆன ஒருத்தர் யாருன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ இதுதான் அந்த டெட்மேனோட நேம். ஓகே, இவரோட டெத்தை சுற்றி தான் எல்லா விஷயமும் இந்த ஸ்டோரியே மூவ் ஆகுறது. இந்த சாமுராய், ஒரு சாமுராய் 26-year-old சாமுராய், ஒரு யங் மேன் தான், 26 years தான் அவருக்கு. கனாசாவா நோ தகிஹிரோ, இதுதான் அவரோட ஃபுல் நேம். இது ஸ்டோரியில தகிஹிரோ அப்படிங்கிற நேம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. The story centers on the violent death of young Takehiro, whose body has been found in a bamboo forest near Kyoto. Okay, இந்த ஸ்டோரி எதை சுத்தி நடக்குது? On the violent death of young Takehiro, whose body has been found in a bamboo forest near Kyoto. கியோட்டாங்கிறது ஒரு ஊர் பேரு. அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பேம்பு ஃபாரஸ்ட்ல அவரோட பாடி கிடக்குது. அது வந்து ஒரு வயலண்ட் டெத் மாதிரி தெரியுது. அதை சுத்தி தான் கதை வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஃபோர் டெஸ்டிமோனிஸ். அடுத்த டாபிக் பாருங்க, அடுத்த சைட் ஹெடிங்க நம்ம கொடுத்துருக்கிறது ஃபோர் டெஸ்டிமோனிஸ், அதாவது 4 சாட்சிகள்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் 4 testimonies are given to the High Police Commissioner regarding the murder of the samurai. ஸோ சாமுராயோட பாடி எடுத்துட்டாங்க, போலீஸ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 4 testimonies, 4 சாட்சியை விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனி யாருன்னா, ஒரு வுட் கட்டர், விறகு வெட்ட போனவர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காரு. The first account is by a woodcutter. So the first account is given by a woodcutter. First இந்த ஸ்டோரியை நரேட் பண்ண போறது, இந்த சாட்சியா வரப்போறது, நரேட் பண்ண போறது woodcutter. Who has found a man's body in the bamboo groves. இவர் தான் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தான் முதல் சாட்சி. அவர் அந்த பாடியை பார்த்தவர் அவர் தான். Who has found a man's body in the bamboo groves. பேம்பு க்ரூவ்ஸ்ல ஒரு டெட் பாடி பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. He gives the exact location that it was found near the road to Yamashina. அவர் தான் சொல்றாரு பாடி எங்க இருந்தது, எப்படி கிடந்ததுன்ற ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்குறாரு. ரோட் டு யமாஷினா, யமாஷினாக்கு போற வழியில தான் அவர் அந்த ரோட்ல தான் இருந்ததுன்னு சொல்றாரு. He says that ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, யமாஷினா. He says that the man's chest has been pierced and the blood had already dried up. இவர் போய் பார்த்தப்போ அதாவது ரொம்ப நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கானது தான் இது. பிளட் வந்து ட்ரை ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. He denies having seen any weapons. பக்கத்துல எந்த வெப்பன்ஸுமே நான் பார்க்கலன்னு சொல்றாரு. ஒரு ரோப் மட்டும் இருந்தது. He had seen only a rope nearby and suggests that there might have been a struggle. ஆனா என்ன சொல்றாரு, ஒரு ரோப் இருந்தது, ஆனா கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரகிளோட தான் இறந்திருக்காரு. அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் மர்டர் பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய இலையெல்லாம் கலைஞ்சு கிடந்தது, டிஸ்டர்ப்டா இருந்தது. ஸோ அதை சஜஸ்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திஸ் இஸ் த அக்கவுண்ட் ஆஃப் த வுட்கட்டர். வுட்கட்டர் சொல்ற நரேஷன் இதுதான். ஸோ ஹி இஸ் த மேன் ஹூ ஃபவுண்ட் த பாடி ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் யாருன்னா ஒரு புத்திஸ்ட் priest. The second testimony is given by a Buddhist priest. He says that he saw the man who was accompanied by a woman on horseback. She had veiled her face and the man was carrying a bow and a quiver with arrows. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புத்திஸ்ட் பிரீஸ்ட் வந்து அந்த ஆள் உயிரோட, இந்த சாமுராய் உயிரோட இருந்த வெப்பவே நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹார்ஸ்ல போனப்ப பார்த்திருக்காரு. ஸோ த செகண்ட் டெஸ்டிமோனி, இரண்டாவது சாட்சி, இட்ஸ் given by a Buddhist priest. ஓகே, செகண்ட் டெஸ்டிமோனி யார் கொடுக்குறா? புத்திஸ்ட் priest. He says that he saw the man. நான் அவரை பார்த்தேன்னு சொல்றாரு. Who was accompanied by a woman on horseback. ஆனா அவர் கூட ஒரு விமனும் டிராவல் பண்றாங்க. ஹார்ஸ் பேக்ல 2 பேரும் போறாங்க. அவங்க வந்து அந்த விமனோட ஃபேஸை பார்க்க முடியல. ஏன்னா she had veiled her face. veilடுனா திரை போட்டு மறைச்சிருக்கிறது. முகத்தை வந்து எல்லாரும் பார்க்க முடியாதபடி ஒரு சின்ன ஒரு திரை போட்டு மறைச்சிருப்பாங்க. அதுதான் veil. ஓகே, she has veiled her face and the man was carrying a bow and a quiver with arrows. அந்த ஆண் வந்து என்னன்னா ஒரு வில்லு,
அம்புரான்னு சொல்லுவாங்களா, அதுதான் குவிவர். அந்த அம்பெல்லாம் போட்டு வைக்கிறது தான் அம்புரா துணி. அந்த ஒரு குவிவர் இருந்தது, அதுல நிறைய ஆரோஸ் இருந்ததுன்னு சொல்லி புத்திஸ்ட் பிரீஸ்ட் வந்து தன்னோட டெஸ்டிமோனியா சொல்லிட்டாரு. தேர்ட் யாரு பாருங்க, ஒரு போலீஸ்மேன். இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். He says that he has captured a notorious criminal named Tajamaru. Tajamaru. Tajamaru had been thrown from a horse. He still carried the bow and the black quiver with arrows belonging to the dead man. Okay. அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ்மேன், நான் வந்து அந்த கொலை நடந்ததுக்கு அடுத்த நாள் தாஜுமாரவை இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அவன் வந்து ஒரு பெரிய நொட்டோரியஸ் கிரிமினல். ரொம்ப அந்த இடத்துல நொட்டோரியஸ், ஃபேமஸ்க்கு ஆப்போசிட் தான் நொட்டோரியஸ். நல்ல விஷயத்துக்கு பேர் போனவனா இருந்தா ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம், கெட்ட விஷயத்துக்கு பேர் போனவனா இருந்தா அவனை நொட்டோரியஸ்ன்னு சொல்றோம். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நொட்டோரியஸ் கிரிமினல்னு சொல்றாரு. அந்த தாஜுமாரு வந்து ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல். ஊரெல்லாம் அவனை பத்தி தெரியும், அவன் ரொம்ப மோசமானவன் தெரியும், அவனை நான் வந்து அரெஸ்ட் பண்ணேன். Tajamaru had been thrown from a horse. ஒரு ஹார்ஸ்ல போயிட்டு இருந்தப்போ ஹார்ஸ்ல இருந்து அவன் கீழே விழுந்துட்டான், அது அவனை தள்ளி விட்டுருச்சு. He still carried the bow and the black quiver with arrows belonging to the dead man. அவன் கிட்ட இருந்த அந்த bows and arrows இவங்க வந்து எடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அந்த அந்த அடையாளம் வந்து ஒரு பிளாக் கலர் quiverன்னு சொல்லுவாங்க. அந்த அடையாளத்தை வச்சு பாக்குறப்போ அந்த புத்திஸ்ட் பிரீஸ்ட் வந்து சொல்லியிருப்பாரு, அவர்கிட்ட இருந்தது பிளாக் கலர் quiverன்னு ஒரு சில அடையாளங்களா சொன்னாரு. அந்த அடையாளங்களோட தான் யாரு வச்சிருக்கா, இந்த நம்ம தாஜுமாரு கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு. He also attributes Tajamaru of many such crimes and worries of the dead man's wife. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கண்டிப்பா இவன் தான் வந்து தாஜுமாரு தான் அந்த டெட் மேனை வந்து கொன்னு இருப்பான். இறந்து போனவனை வந்து கொன்றதுக்கு, தாஜுமாரு கொன்னுட்டு இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இவன் பெண்களை வந்து விடுறதே இல்ல, நிறைய பெண்களை சீரழிச்சிருக்கான். சோ தாஜுமாரு வந்து அவன் ஒய்ஃபை என்ன பண்ணினானோன்னு போலீஸ்மேன் வந்து கவலைப்படுறாரு. அடுத்ததா ஒரு ஓல்டு உமன் வர்றாங்க. இவங்க தான் ஃபோர்த் டெஸ்டிமோனி. ஷீ இஸ் கிவன் பை த ஃபோர்த் டெஸ்டிமோனி இஸ் கிவன் பை த யங் உமன்ஸ் மதர். நம்ம யங் உமன் சொல்லிட்டு இருக்காங்களே, அவரோட ஒய்ஃபோட மதர். ஷீ சேஸ் தட் ஹர் டாட்டர்ஸ் நேம் இஸ் மசாகோ, தட் ஹர் சன் இன் லா எ சாமுராய் பிலாங்ஸ் டு கோகுஃபோ ஃப்ரம் வகாசா ப்ரோவின்ஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட டாட்டரோட பேரை, இவங்க தான் இப்போ வந்து பேர் எல்லாமே கரெக்ட் பண்றாங்க. தன்னோட டாட்டரோட நேம் வந்து மசாகோ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க சன்னின்லா வந்து ஒரு சாமுராய் அப்படிங்கறத சொல்றாங்க. சாமுராய்னா ஒரு வாரியர். ஓகே, ஜப்பானீஸ் இந்த மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சாமுராய் சொல்லுவாங்க, ரைட்? சாமுராய்னா ஒரு வாரியர். தன்னோட சன்னின்லா ஒரு வாரியர்னு சொல்றாங்க. ஹி பிலாங்ஸ் டு கொகுஃபோ ஃப்ரம் வகாசா ப்ராவின்ஸ். வகாசா ப்ராவின்ஸ் ஸ்டேட் மாதிரி அந்த இடத்துல கொகுஃபோன்ற இடத்துல தான் இவர் வந்து இருக்கிறார், இவங்க வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னு சொன்னா அந்த ஓல்டு உமன். ஷி இன்ஃபார்ம்ஸ் இஸ் ஃபுல் நேம் ஆஸ் கனாசாவா நோ தகிஹிரோ. அவங்க தான் ஃபுல் நேம் சொல்றாங்க, மருமகனோட ஃபுல் நேம் சொல்றாங்க, பொண்ணோட நேமும் சொல்றாங்க. ஷி கன்ஃபர்ம்ஸ் that her daughter Masago and Masago's husband Takihiro have been traveling in the hills the day before. அவங்க தான் சொல்றாங்க, என் மகனும் மருமகளும் தான் இந்த வழியா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனாங்க, அந்த வழியா போனவங்க அவங்க தான் அப்படின்லாம் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஷி பிரேக்ஸ் டவுன் கிரையிங், worried for her missing daughter's safety. அவங்களுக்கு என்ன கவலைன்னா, மருமக இறந்து போயிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா என் மகளுக்கு என்ன ஆச்சோ, எப்படியும் ஜஸ்ட் டோன்ட் லீவ் எனி ஸ்டோன் லெஃப்ட்ன்றாங்க, ஒரு விஷயத்த கூட விடாதீங்க, என் மகளை எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு உமன் அழுகுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓல்டு உமனோட டெஸ்டிமோனி. ஸோ 4 பேர் டெஸ்டிமோனி நம்ம பார்த்துட்டோம். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் woodcutter, Buddhist priest, policeman, அப்புறம் ஓல்டு உமன். ஓகே, now let us go with the confession of தாஜுமாரு. இப்ப தாஜுமாருவை பிடிச்சிட்டாங்க இல்லையா, அப்ப தாஜுமாருவை அடிச்சு கேட்கிறாங்க, நீ பண்ணையான்னு கிரைமை கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அவன் கன்ஃபெஷன் ஒத்துக்கிறான், எந்த கிரைமை ஒத்துக்கிறான், அவன் தான் கொன்னேன்றத ஒத்துக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க. Then the arrested Tajumaru gives his confession. He confesses that he killed Takihiro. அவன் தான் கொன்னேன்னு ஒத்துக்கிறான். He tells that he was spellbound by Masago's beauty
and desired to have her. அவ என்ன சொல்வானா, அவங்க இதுல போறப்போ ஹார்ஸ் பேக்ல போறப்போ பார்த்தேன், அந்த வெயில் வந்து அவளோட வெயில் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே பறந்து மூடும். அப்போ அவளோட முகத்தை பார்த்தேன், அவ்வளோ அழகா இருந்தா. யாரு? மெசாகோ. ஐ வாண்டட் டு ஹேவ் ஹர். அவளை வந்து அடையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால அதுக்காக அவன் ஒரு பிளான் போடுறான். யாருன்னா தஜோமாரு. He started to execute his plan by first becoming their companion. போய் மெதுவா அவங்களோட கம்பேனியன் மாதிரி அவங்களோட முதல் நம்பிக்கையை பிடிக்கிறான். அவங்க கூட டிராவல் பண்ற மாதிரி போறான். அவங்க நம்பிக்கைய வந்து வாங்கிடுறான். ஒரு கம்பேனியன் மாதிரி போய் அவங்களோட ட்ரஸ்ட்டை வாங்கிட்டு then he started to execute his plan by first becoming their companion. Then he leads them into a bamboo grove. அதுக்கப்புறம் அவன் இந்த மூங்கில் தோட்டத்துக்கு அவங்களை கூப்பிட்டு போறான். என்ன சொல்லி கூப்பிட்டு போறான்? pretending that he has decided to sell the treasures he found on a mound for a low price. அவன் என்ன சொல்வானா, ஒரு மவுண்ட் ஒரு 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 குவியலான ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு ட்ரெஷர் கிடைச்சிச்சு. அந்த ட்ரெஷர்ல பார்த்தா நிறைய வாள், இந்த ஒரு வீரனுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கிடைச்சது. அது எல்லாமே உனக்கு நான் சீப், அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அவ்வளோவா நான் வந்து சீப்பான ரேட்ல உனக்கு கொடுக்குறேன், எனக்கு பணம் கொடுத்தா போதுன்ற மாதிரி பேச்ச ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இதுல வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு நம்ம சாமுராய். சரி, இவன் ரொம்ப நேரமா வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கான், கம்பெனியாவும் இருக்கான். ஸோ அவங்க கூட டிராவல் பண்ணி பேச்சு கொடுக்கறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கூட வர்றாரு. அவருக்கு வந்து சந்தேகம் குறைஞ்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, he comes to get that gift. அந்த இதெல்லாம் வாங்கிக்கலாம், வச்சு கொஞ்சமா பணம் கொடுத்து வாங்கிக்கலாம்னு சாமுராய் வர்றாரு. அவன் என்ன பண்ணுவானா, இங்க இருக்கு அங்க இருக்குன்னு அப்படியே இழுத்துட்டு போவான். போய் அவர் முன்னாடி போக விட்டு பின்னாடி இருந்து அவரை தாக்குறான். ஓகே, தேர் அன்எக்ஸ்பெக்டட்லி ஹி அட்டாக்ஸ் தகிஹரா. தஜ்மாரோல இங்க தகிஹரா Takihiro. Okay. Takihiro from behind and ties him. Okay. அந்த இடத்துல முன்னாடி போக விட்டு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி அவனை கட்டி வச்சிடுறா. எக்ஸ்கியூஸ் மீ. கட்டிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, வாயவும் அவன் கத்தாம அந்த மூங்கில் இலைகள்ல அது நீள நீளமா இருக்கும்ல, அதை வச்சு அந்த வாயவும் கட்டிடுவான். தென் ஹி ரேப்ஸ் மெசாகோ. அடுத்ததான் மெசாகோட்ட போய் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, உன் ஹஸ்பண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னா, அவ அது வரைக்கும் என்ன பண்ணுவான்னா தள்ளி தான் ஹார்ஸ் பேக்லயே உட்கார்ந்துருப்பான். இப்போ இவன் என்ன பண்ண சொல்லுவான், உன் ஹஸ்பண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா அவ வேகமா வருவான். வந்தா அங்க வந்து அவளை என்ன பண்ணிடுறான்னா, ஹி ரேப்ஸ் மெசாகோ. டு ஹிஸ் surprise, Masago asked him to kill either himself or her husband, saying she would be with the one survived. So அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் கட்டிய ஹஸ்பண்ட் முன்னாடியே தான் எல்லாமே நடக்குது. இப்ப மசகோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அழுகுறாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு மசகோ asked him to kill either himself or her husband. ஒன்னு என் ஹஸ்பண்டை கொன்னுரு, இல்ல உன்னையே கொன்னுக்கோ, யாராவது ஒருத்தர் இல்லாம இருக்கணும், அப்பதான் நான் வந்து உயிரோட வாழ முடியும். saying she would be with the one survived. ஓகே, யாரு உயிரோட இருக்கீங்களோ அவங்களோட நான் வாழணும், அதனால நீ 2 பேர்ல ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும்னு யார் சொல்லியிருக்கா? மசோகோ சொன்னதா சொல்றாரு தாஜுமாரோ untied Takihiro and challenged him to a sword fight. உடனே தாஜுமாரோ என்ன பண்றாரு, சரி அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ல ஒருத்தர் தானே உயிரோட இருக்கணும், அப்போ ஒண்ணு பண்ணலாம். ராஜ்குமார் என்ன பண்றான், போய் தகிஹரோவை அன்டைப் பண்றான், கட்டி வச்சிருக்கான் இல்லையா, கலட்டி விடுறான். இப்போ ஒரு பயங்கரமான ஸ்வர்ட் ஃபைட் வருது. He says that he could kill Takihiro only in the 23rd thrust. இவன் இதே வேலையாமே திருடன் இதே வேலையா தான் இருக்கான். தகிஹரோவும் ஒரு வாரியர் தான். ஆனா அந்த இடமெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டதுனாலயோ என்னவோ இவன் என்ன சொல்றான்னா, ரொம்ப நேரம் சண்டை நடந்துச்சு, நான் இவ்வளவு தூரம் என்கிட்ட யாருமே இவ்வளவு பெரிய ஃபைட் எல்லாம் பண்ணதே இல்லை, ஆனா 23rd thrustல நான் எப்படியோ தகிஹரோவை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, he could kill Takihiro only in the 23rd thrust. அந்த ஸ்வர்டை வச்சு அப்படி உள்ள செருவாங்களே, அந்த இதுல வந்து 23rd பண்றப்பதான் அவனோட செஸ்டுக்குள்ள என்னால வந்து அந்த நைஃபை உள்ள விட முடிஞ்சதுன்னு சொல்றான். மீன்வைல் மசாகோ எஸ்கேப்ட். இங்க சண்டை நடந்துட்டு திரும்பி இவன் அவனை கொன்னுட்டு திரும்பி பார்த்தா மசாகோ அங்க இல்ல, அவ தப்பிச்சிட்டா. திங்கிங் he will be in trouble, Tajomaru escaped with Takihiro's horse and weapons. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, மசாகோ போய் கண்டிப்பா ஆளுகளை கூப்பிட்டு வந்துருவா, நம்மளுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறான். சோ அங்க வந்து தகிஹிரோ அவங்க வந்த ஹார்ஸ் இருக்கு இல்லையா, அதை
அதை எடுத்துட்டு தக்கிஹரோவோட வெப்பன்ஸையும் எடுத்துக்கிட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன்னு சொல்றான். பட் த ஹார்ஸ் பக்டு ஹிம் அண்ட் ஹி வாஸ் காட் பை த போலீஸ். ஆனா தக்கிஹரோவோட ஹார்ஸ் வந்து அவனை ரொம்ப கொஞ்சம் தூரத்துல அவனை என்ன பண்ணிடுது, தள்ளி விட்டுருது, கவுத்து விட்டுருது. பக்டு ஹிம்னா இந்த முன்னங்கால் அப்படி எந்திரிச்சு அவனை தள்ளி விடுறது. அண்ட் வாஸ் காட் பை த போலீஸ். போலீஸ் வந்து அப்பதான் அவனை பிடிக்கிறாங்க. அவன் வந்து லாங் வாண்டட் கிரிமினல்னால அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வேற காரணத்துக்கு அவன் கிரிமினல் அரெஸ்ட் பண்றாங்க, ஆனா இந்த கதைக்குள்ள அவன் வந்துட்டான். ரிலேட்டிங் த என்டையர் ஸ்டோரி ஹி சேஸ் தட் இஸ் ரெடி டு கெட் ஹேங்க்டு ஃபார் ஹிஸ் கிரைம். கண்டிப்பா நான் நிறைய தப்புகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து நான் சாகுறதுக்கு ரெடியா இருக்கேன், என்ன ஹேங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிடுறான். ஓகே, ஹி கன்ஃபஸஸ். அவன் வந்து அவனோட தப்ப ஒத்துக்கிறான். இப்போ ஒருத்தன் தப்பா ஒத்துக்கிட்டான்னா இப்போ கன்ஃபியூஷன் தீர்ந்துருச்சுன்னா இல்ல, இன்னுமே கன்ஃபியூஷன் ஆகுது. என்னன்னா மசோகோஸ் கன்ஃபெஷனை அடுத்து நம்ம கேட்க போறோம். மசோகா யாரு? அந்த சாமுராயோட ஒய்ஃப் தக்கிஹரோ. சாமுராய் வந்து வாரியர்ன்றதுதான் சாமுராய், தக்கிஹரோ தான் அவரோட நேம். சாமுராய் தக்கிஹரோஸ் வைஃப் இஸ் மசாகோ. மசாகோட கன்ஃபெஷன் தான் அடுத்து பார்க்க போறோம். A woman from Kiyumuzu Dera temple who turns out to be Masago narrates the incident. ஒரு கோயில்ல இருக்க ஒரு பெண்ணா அறிமுகமாகறாங்க. கடைசியில பார்த்தாங்கன்னா அவங்கதான் மசாகோ. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, according to her, Tajumaru fled after the rape and her husband, still tied to the tree, looked at her with hate and contempt. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அக்கார்டிங் டு ஹர் தஜுமரோ ஃபிளட் ஆஃப்டர் த ரேப்னு சொல்றாங்க. என்ன ரேப் பண்ணிட்டு தஜுமரோ எஸ்கேப் ஆயிட்டான். ஹஸ்பண்ட் வந்து ஹி வாஸ் ஸ்டில் டைடு டு த ட்ரீல தான் ஹஸ்பண்டை கட்டி போட்டிருந்தாங்க. அண்ட் லுக்ட் அட் ஹர் வித் ஹேட் அண்ட் கண்டெப்ட். ஆனா அவர் வந்து அவரோட கண்கள் அவ்வளோ வெறுப்போடையும் கோபத்தோடையும் என்ன பார்த்தாரு. ஏன்னா அவன் வந்து உன்னை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி வெறுப்போட இவங்க வேற கதை சொல்லிட்டு இருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். எது வரைக்கும் உண்மை இருக்கு அப்படின்னா அவர் ரேப் நடந்த வரைக்கும் தான் உண்மை. அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான், தஜுமரோ 2 பேருக்கும் சண்டை நடந்தது, அவ வந்து ஒருத்தரோட தான் வாழ முடியும், ஒருத்தர் சாகணும்னு சொல்லிட்டா, அதனால சண்டை போட்டோம்னு சொல்றான். ஆனா மசாகோ என்ன சொல்றாங்க பாருங்க, ரேப்புக்கு அப்புறம் அவன் ஓடி போயிட்டான், தஜோமாரு ஓடி போயிட்டான். ஆனா என் ஹஸ்பண்ட பக்கத்துலதான் நான் இருந்தேன், ஆனா அவன் வந்து வெறுப்போட என்ன பார்த்தான்னு சொல்றாங்க. ஓகே, இப்படி ஒருத்தன் அவனை ரேப் பண்ணிட்டான்ற ஒரு வெறுப்பு உமிழ்ந்தது அவன் கண்கள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வெறுப்பு அவன் கண்கள்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. She did not want to live anymore and at the same time she wanted her husband to die with her. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவ்வளவு வெறுப்போட நான் வந்து உன்னோட வெறுப்பை சம்பாரிச்சுட்டு நான் வாழ விரும்பல, நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீயும் சாகணும்ன்றவாங்க. ஹஸ்பண்ட் வந்து கட்டி தான் இருக்காரு, இன்னும் ஹஸ்பண்ட் வந்து கட்டி போடப்பட்டு தான் இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க, நான் செத்துடுறேன், ஆனா நீயும் வந்து உயிரோட இருக்க வேணாம், நீயும் செத்துரு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்றாங்க. பிலீவிங் தட் ஹி அக்ரீட் ஆன் ஹர் பிளான், ஷி பிளஞ்ச்ட் ஹர் டேகர் இன்டு ஹிஸ் செஸ்ட். வந்து கேக்குறாங்க, நாம உயிரோட இருக்க வேணாம்னு சொன்னோம்னா, அவன் வாயும் கட்டப்பட்டிருக்கு, கைகளும் கட்டப்பட்டிருக்கு. அந்த மரத்தோட என்ன மரம்னா செடார் மரத்தோட தான் கட்டப்பட்டிருக்கும். அதுவும் ஒரு 1 வேர்ட் கொஸ்டினா இருக்கலாம், அதனால சொல்லிட்டு செடார் மரத்தோட தான் அவனை கட்டியிருப்பாங்க. செடார்ங்கிறது பைன் ட்ரீ. ஓகே, பைன்னு சொல்லுவோம் இல்லையா, பைன் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுதான் செடார் ட்ரீ. செடார் ட்ரீல தான் கட்டி போட்டிருப்பான் அவன். பேம்பு ஃபாரஸ்ட்டை விட்டு விலகி வந்து ஒரு செடார் ட்ரீல தான் கட்டி போடப்பட்டிருப்பான். ஓகே, பிலீவிங் தட் ஹி அக்ரீட் ஆன் ஹர் பிளான், ஷி பிளஞ்ச்ட் ஹர் டேகர் இன்டு ஹிஸ் செஸ்ட். அவன் கண்கள்ல வச்சேதான் அவன் கண்டுபிடிப்பான். அவன் வந்து இவ வந்து நம்ம 2 பேரும் செத்துருவோம்னு சொன்னோம்னா அவ ஓகேன்னு சொல்லிட்டான். அவன் கண்கள்ல வந்து சரின்னு சொன்ன, கில் மீன் சொன்ன மாதிரி இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்துல வேற எந்த வெப்பனுமே இல்ல, போ, ஆரோ, ஸ்வர்ட் எதுவுமே இல்ல. ஆனா நான் வச்சிருந்த ஒரு டேகர் மட்டும் இருந்தது என் காலுக்கடியில. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேகர்லாம் யூஸ் பண்ணிருப்பான் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஆனா அவளால தப்பிக்க முடியாது. ஸோ அந்த டேகர் எடுத்து என் ஹஸ்பண்டோட செஸ்ட்ல நான் தான் செருகி
அவனை கொன்னேன், ஸோ நான் தான் அவனை கொன்னேன்னு யார் சொல்றாங்க இப்போ? மெசோகோ சொல்றா. ஷி தென் கட் த ரோப் தட் பவுண்ட் டக்கிஹரோ அண்ட் லெஃப்ட் ஹிம் தேர். நான் அவனை கொன்னுட்டு தான் அங்க இருந்து நான் போனேன், அந்த இடத்த விட்டு நகர்ந்தேன்னு சொல்றாங்க. Despite repeated attempts, she found herself lacking the strength to commit suicide as planned. At the end of her confession, she cries. Okay, அவங்க என்ன சொல்றாங்க, அவனை கொன்னுட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. பட் சூசைட் பண்ண நிறைய அவங்க என்ன சொல்லுவாங்க ஸ்டோரியில சொல்றப்ப, நான் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. டெஸ்பைட் ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட்ஸ், நிறைய முறை முயற்சி செய்தும், she found herself lacking the strength to commit suicide. ஆனா சூசைட் பண்ணிக்கிறதுக்கான தைரியம் எனக்கு வரல. பிளான் பண்ணபடி அவரை கொண்டுட்டேன், நான் சாக்குறதுக்கு எனக்கு தைரியமே வரலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் ஹர் கன்ஃபெஷன் ஷி கிரைஸ். ஓகே, இதுதான் மசாகோவோட கன்ஃபெஷன். ஸோ டஜமரோ என்ன சொல்றான், நான் தான் கொண்டேன்றாங்க சொல்லி அந்த பண்டிட் சொல்லிடுறான், அந்த ராபர் சொல்றான். அடுத்ததா இப்போ மசாகோ வந்து நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா the story of the murdered man. The spirit of the murdered man now narrates through a medium. இப்போ அடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா the spirit of the murdered man, அதாவது இறந்து போனா இல்லையா சாமுராய், அவனோட ஆவி பேசுது through a மீடியம் மூலமா. நிறைய இந்த பேய் படங்கள்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, மீடியம் மூலமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுது. The spirit says Tajamaro persuaded Masago to marry him. அது என்ன சொல்றது, அந்த ரேப்புக்கு அப்புறம் டாஜுமாரோ என்ன பண்ணா, அந்த தீஃப் என்ன பண்ணானா என் ஒய்ஃபு கிட்ட பயங்கரமா பர்சுவேட் பண்ணா, நீ எதுக்கு இன்னும் அவனோட வாழணும், என் கூட வந்துரு, எப்படின்னாலும் ஒருத்தரோட தானே நீ வாழ முடியும், உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா நம்மேட்டு வச்சுக்க மாட்டான், என் கூட வந்துருன்ற மாதிரி அவன் பயங்கரமா அவளை கன்வின்ஸ் பண்ணான். ஆஃப்டர் லாங் ப்ளீடிங் டு டக்கிஹரோஸ் டிஸ்டைன், she not only agreed to follow him but also ordered him to kill Takihiro. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா டக்கிஹரோக்கு வந்து அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அவரால் தாங்கிக்கவே முடியல. என்ன விஷயம் அப்படின்னா பயங்கர வெறுப்பு வேற வந்துடுது. அவரோட ஒய்ஃப் வந்து she not only agreed to follow him but also ordered him to kill Takihiro. என்ன பண்றாங்க, மசாகோ என்ன சொல்றதா அந்த ஸ்பிரிட் சொல்லுதுன்னா, ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டா, உன் கூடவே வர்றேன், அவன் வந்து பயங்கரமா அவளை வந்து பிரெயின் வாஷ் பண்றான், நீ என் கூட வந்துருன்னா அவனோட உன்னால வாழ முடியாதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அழுதுட்டு செஞ்சுட்டு ஓகே நான் உன் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறப்ப திடீர்னு அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நான் உன்னோட வாழ முடியாது, கில் ஹிம் அப்படின்னு சொல்லிடுறான். கில் ஹிம் கில் ஹிம் கில் ஹிம்னு அவ கத்துறான். ஓகே, ஸோ அப்படின்னு அந்த ஸ்பிரிட் வந்து சொல்லுது. கில் தக்கிஹரோன்னு அவ சொன்னான். Tojamaro, repelled by the suggestion, kicked her to the ground and asked Takihiro if she should kill her. இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. தஜமரோவே ஒரு மோசமானவன் தான் அவனுக்கான. அவ வந்து கில் ஹிம், ஹஸ்பண்டை வந்து கொல்லுன்னு சொன்னோன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சான். அவன் என்ன பண்ணுவான், அந்த சஜஷன்ல அவன் இரிட்டேட் ஆகி என்ன பண்றான்னா கிக் ஹர் டு த கிரவுண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அவன் அவளை உதச்சு தள்ளிட்டு அண்ட் ஆஸ் தக்கிஹரோ இஃப் ஹி ஷுட் கில் ஹர். அவன் வந்து தக்கிஹரோட்ட வந்து நீ ஒரு வார்த்தை சொல்லு, அவளை கொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹீஸ் ஆஸ்கிங் தக்கிஹரோ இஃப் ஹி ஷுட் கில் ஹிம். ஓகே, நான் போய் அவளை கொன்னுறவா, ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்றப்போ while Takihiro is still hesitated, Masago fled into the forest. Takihiro ஆக்சுவலா ரொம்ப அவன் மேல கோவமா வெறுப்பா தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு ஹெசிடேஷன் இருக்கு, ஒய்ஃபை டக்குன்னு கொல்லுன்னு சொல்ல மனசு வரல. அப்ப மசாகோ fled into the forest. மசாகோ அப்படியும் ரெண்டு பேரும் இங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கப்பவே இவன் ஓங்கி எத்துறான் இல்லையா, அதனால வந்து கீழே விழுந்தவ அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறதா சொல்லுது. யாரு, இந்த ஸ்பிரிட். ஓகே, அந்த மீடியம் மூலமா சொல்றாங்க. Masago's Tajamaro then freed him and ran away. இது நடந்ததுக்கு அப்புறம் தாஜமாரோ என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா நம்ம டக்கிஹரோவை ஃப்ரீ பண்ணி விட்டுடுறான், கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு he grabbed Masago's fallen dragon and plunged it into his chest. Okay, sorry.
freed him and ran away. ஓகே, தஜுமரு வந்து தப்பிச்சு போயிடுறான். இவனை ஃப்ரீ பண்ணிட்டு தஜுமரு தப்பிச்சு போயிடுறான். ஆனா டக்கிஹரோ இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து எந்திரிச்சிட்டாரு, இப்ப ஃப்ரீ ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு ரொம்ப மனசு வேதனை. என்ன வேதனை? ஒய்ஃப் இப்படி ஆயிடுச்சு, தோத்துட்டோம், நிறைய அவருக்கு வந்து குழப்பம், வேதனை. அவரால் தாங்கவே முடியல. இப்படி ஒரு தோல்வியா நம்ம லைஃப்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியா நடக்கணும்னு சொல்லிட்டு அவரால் தாங்க முடியல. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த மசோகோஸ் ஃபாலன் டேகர், அவளோட டேகர் கீழே கிடந்தது, அதை எடுத்து தன்னைத்தானே அவரு குத்திக்கிறார். ஓகே, சோ அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, யாரும் என்னை கொல்லல சார், நானே தான் என்னை கொண்டுட்டேன்னு சொல்லியிருக்கு. பாருங்க, 3 விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் தாஜுமாரும் அவன் தான் கொன்னதா சொல்றான். யாருக்காக? 2 பேர்ல ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். ஒய்ஃப் அந்த பொண்ணு சொன்னா, மசோகோ சொன்னா, அதனால நான் கொன்னேன்னு சொல்லிடுறான். அடுத்து தக்கிஹரோ மசோகோ சொல்றா. மசோகோ என்ன சொல்றான்? நான் தான் கொன்னேன், ஏன்னா அவன் ஹஸ்பண்ட் வந்து என்னை வெறுப்பான பார்வை பார்த்தான், அதனால 2 பேரும் செத்துடலாம், நீ உன்னை கொண்டுட்டு என்னை நானே கொன்னுக்கிறேன்னு சொன்னேன், அவனை கொன்னுட்டேன், ஆனா என்னை நானே கொன்னுக்க முடியல, எனக்கு வந்து அந்த தைரியம் இல்லைன்னு சொல்லி அழறா. இப்போ தேர்டா வர்றது யாருன்னா, அந்த ஸ்பிரிட் வந்து மீடியம் மூலமா வந்து இந்த தகவலை சொல்லுது. இல்ல தாஜுமரை என்ன கொல்லல, அவன் வந்து என்ன ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஒரு கட்டத்துல போயிட்டான், இவளும் மசாகவும் தப்பிச்சு போயிட்டா, நான் தான் எனக்கு நேர்ந்த அவலங்களை நினைச்சு அவளோட அந்த டேகர் எடுத்துட்டு நானே என்னோட செஸ்டுக்குள்ள விட்டுட்டேன். ஐ ஹவ் பிளஞ்ச்ட் இட் இன்டு மை செஸ்ட் அப்படின்னு சொல்லி தக்கிஹரோ அந்த மீடியம் மூலமா சொல்றான். Shortly before he died, he sensed someone creep up to him and pull the dagger from his chest. நான் வந்து அப்படியே அரை மயக்கத்துல அப்படியே இறந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீட் ஆகி அப்படியே இறந்துட்டே இருக்காரு. அப்ப வந்து இருள் கவ்வ தொடங்கிருச்சு. அந்த நேரத்துல யாரோ வந்து என்னோட நெஞ்சில இருந்த கத்தியை அப்படியே உருவுனாங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்பிரிட் வந்து அதை சொல்லுது. நான் திரும்பி பார்க்க முயற்சி செஞ்சேன், என்னால முடியல. அதுக்கப்புறம் லாங் சைலன்ஸ் தான், நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த யாரு சொல்றா அப்படின்னா, ஸ்பிரிட் வந்து சொல்லுது. இதோட அப்ரப்டா அப்படியே கதை முடிஞ்சிடும். ஓகே, ஸ்டோரியை இந்த இடத்துல நம்ம நரேட்டர் நிப்பாட்டிடுறாரு, நம்ம ஸ்டோரி ரைட்டர் இந்த இடத்துல கதையை நிப்பாட்டிடுறாரு. இப்போ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து நம்ம என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு கன்ஃபெஷன் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்மளா கதையை வந்து ஓப்பன் எண்டிங், நீயா உனக்கு இதுல எது தோணுதோ எடுத்துக்கோன்ற மாதிரி ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் சொல்லிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, இப்ப ஜட்ஜஸ் எல்லாம் கேக்குறாங்க, உண்மை யாரு சொல்றாங்கன்னா தெரியாது, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க இல்லையா, அது மாதிரிதான் நிறைய கன்ஃபெஷன்ஸ் கேட்டீங்க நீங்க, இட் இஸ் லெஃப்ட் டு யூ டு டிசைட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருது. கன்க்ளூஷன் வந்து அததான் நம்ம எஸ்ஏயோட கன்க்ளூஷன் அதை தான் நான் கொடுத்துருக்கேன். திஸ் ஸ்டோரி ஃப்ரம் இட்ஸ் கான்ட்ரடிக்டரி டெஸ்டிமோனிஸ் அண்ட் கன்ஃபெஷன்ஸ், கான்ட்ரடிக்டரினா எதிர்மறையான டெஸ்டிமோனிஸ், சாட்சிகள் அண்ட் கன்ஃபெஷன்ஸ். ஓகே, இதுல டெலிவர்ஸ் நோ கன்க்ளூஷன் அபவுட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிரைம். இது எந்த ஒரு கன்க்ளூஷனும் சொல்ல, யாரு கிரைமா பண்ணாங்கன்ற ஆன்சர் அது சொல்லவே இல்லை. The readers are challenged to question their assumptions and judgments to get their confusion solved. அப்ப ரீடர்ஸ் தான் சேலஞ்ச், அவங்களுக்கு தான் சேலஞ்ச் இருக்கு, சவால் இருக்கு. என்னன்னா அவங்களோட சந்தேகங்களையும் அவங்களோட ஜட்மெண்ட்ஸையும் வச்சு அவங்க தான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கணும். இந்த ஒவ்வொருத்தரோட பேச்சை வச்சு இதுல எதை நம்புறது நம்பக்கூடாது அப்படிங்கறத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. This story tells that truth is many a time elusive and subjective. இந்த ஸ்டோரி மூலமா நமக்கு என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, உண்மை வந்து பல சமயம் வெளிப்படையாலாம் இருக்காது, பல உண்மைகள் வெளியே தெரிகிறதே இல்லை. அதனால இட் இஸ் மெனி அ டைம் எல்யூசிவ் அண்ட் சப்ஜெக்டிவ், மறைமுகமா இருக்கும், வெளியே தெரியாம இருக்கும் உண்மை, ஆனா உண்மை இல்லாமல் இருக்காது, அதாவது தேடிதான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டா ஒரு மெசேஜோட இந்த ஸ்டோரி நம்மளுக்கு முடியுது. ஓகே, ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.